வந்தனம் நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க வீடியோ. பாருங்க, இப்போ இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வாழைப்பூ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். வாழைப்பூ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த வாழைப்பூவை இப்படி எடுத்துக்கணும். நம்ம வாழைப்பூ வடை தானே செய்ய போகிறோம், அதனால வாழைப்பூ இப்படி எடுத்துங்க. மேலே ஒரு பாருங்க ஒரு பபுள்ஸ் மாதிரி ஒன்று நீட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த எடுத்துடணும். ஏன்னா அது வேகாது, அதனால அந்த இது காம்பை கிள்ளிடணும். அதை கிள்ளி கீழே போட்டுருங்க, அது தேவை கிடையாது நம்மளுக்கு. அப்புறமா அதில் ஒரு வந்து தோல் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதில் தனியாக தெரியும் உங்களுக்கு, நான் காட்டுறேன். அந்த தோலும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்படி தான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா தான் வாழைப்பூ வடை சுடுறதுக்கு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்குங்க, தெரியுதுங்களா? மஞ்சள் தண்ணி பாருங்க, மஞ்சள் போட்டு தண்ணி, உப்பு மஞ்சள் போட்டால் தண்ணியில் இந்த வாழைப்பூவை போட்டுக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் அது கருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ வடை அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்க்கலாம். கடலைப்பருப்பை நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி 3 ஹவர் ஊறின உடனே பாருங்கள், கடலைப்பருப்பை நம்ம இந்த மாதிரி 3 ஹவர் ஊற வச்சு மாவாக அரைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ கடலைப்பருப்பு, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துங்க. வெங்காயம் நான் வந்து 3 வெங்காயம் நான் வந்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வாழைப்பூ நம்ம வந்து வாழைப்பூ வடை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாழைப்பூ இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு, நல்லா இஞ்சியை சுத்தம் பண்ணிக்கோங்க. பூண்டு தோல் உரிச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு வேணும். அப்புறம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை. நம்மளுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இப்போ வாழைப்பூ இப்போ நம்ம வந்து மாவு, கடலை மாவை வந்து நம்ம வந்து இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு க்ளீன் அரைச்சிக்கலாம் மாவா. சரிங்களா? பாருங்க, நம்ம இப்போ வானொலி வச்சுட்டோம். நம்ம இப்போ வந்து சஃபோலா எண்ணெய் தான் வந்து சஃபோலா டேஸ்டி அந்த எண்ணெய் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே எது செய்தாலும் வந்து புதுசாக செய்ய கற்றுக்குங்க. புது எண்ணெயை ஊற்றுறதுக்கு நல்லது நம்மளுக்கு. பழைய எண்ணெயை ஊற்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்ம பாருங்கள், வடை சுட்டோம்னா கூட நம்ம தாளிச்சு கிழிச்சு வச்சுக்கோங்க. வடை சுட்ட எண்ணெயை டக்குன்னு வந்து நம்ம வந்து தாளிச்சு எல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க, மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்குங்க. பூண்டு இஞ்சி போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சிட்டோம். இதில் வந்து இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அதை பாருங்கள், பருப்பை சேர்த்துட்டோம்னா, கடலைப்பருப்பை சேர்த்துட்டோம்னா மாவு. பாருங்க, இப்போ இது மாவா எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்குங்க, மாவுலேயே உப்பு போட்டுக்குங்க. சரிங்களா? பாருங்க, நான் பாருங்க இவ்வளோ போட்டுக்கிறேன். போட்டு அரைச்சிக்குங்க. பாருங்க, மாவு வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருந்தாலே போதும். சரிங்களா? ரொம்ப வந்து குறைன்னு அரைக்காதீங்க, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் மாவு. இப்போ இந்த மாவையெல்லாம் நம்ம வந்து இந்த கண்ணாடி பவுலில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த கடலை மாவு இருக்குது. இதில் பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், வாழைப்பூ நம்ம அரிஞ்சு வச்சு க்ளீன் பண்ணால் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிங்க. சரிங்களா? பாருங்க, இப்போ இது மாவில் இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி பேசிஞ்சுக்கணும். கழுவுனா டெட்டால் ஃபைனல் போட்டியா? டெட்டால் பாருங்க. இப்போ கடைசியா நம்ம வந்து சோம்பு வந்து ஜீரண சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம வந்து சோம்பு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. சோம்பு வந்து நம்ம போட்டுக்கலாம் வடைக்கு. இதையும் சேர்த்துட்டோம். கடைசியா சேர்த்துட்டு ஒரு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. இப்போ பாருங்க வானொலி சூடாயிடுச்சு. நம்ம இப்போ வந்து வடை வந்து தட்டி போடணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுங்க. இப்படி தொட்டு கையில் இந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு இது பிளாஸ்டிக் கவர்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இது மசால் வடை தான் இது. அதனால பாருங்க இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா வாழைப்பூ வடை ரொம்ப சுவையாகவும் நல்லா இருக்கும். வாசனையே ரொம்ப கமகமன்னு இருக்குது. இந்த மாதிரி செய்யுங்க. சைடு ஃபுல்லாக தட்டையா பாருங்க. நல்லா சூப்பராக வெந்து வரட்டும். ஐலெல்லாம் வைக்காதீங்க, கொஞ்சம் மிடில் வைங்க, வேகட்டும். இந்த மாதிரி ஒரு 4-5 வடையா சேர்த்து போட்டுங்க. ரொம்ப சின்னதாகவும் போடாதீங்க, ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க. மிடில் சைஸில் போடுங்க. அப்போ தான் வடை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். வாழைப்பூ வடை அது பாருங்கள். போடும்போதே உங்களுக்கு எடுத்து பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேகட்டோன்னா நம்ம திருப்பி போடலாம். திருப்பி காட்டும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி போடணும். பாருங்கள் இந்த பக்கம் செவந்துடுச்சு. பாருங்கள். இப்போ இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு ஒரு பக்கம் நல்லா செவந்த பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன், அதான் பொன்னிறம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்தால் திருப்பி போட்டுருங்க. நல்லா வாழைப்பூ வேகணும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. பாருங்கள் எல்லாமே பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தால் இன்னும் இது கொஞ்சம் வேகட்டும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெந்த பின்னால் நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வாழைப்பூ வந்து அவரே சாப்பிட மாட்டோம். பசங்கள்லாம் கொடுத்தா சாப்பிடாதுங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வடைலாம் சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து வாழைப்பூ வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுடுவாங்க. அதனால சொல்கிறேன், நீங்கள் வாழைப்பூ வடை செய்து நம்ம உடம்புக்கும் வந்து எதிர்ப்பு சக்தியெலாம் வந்து வாழைப்பூவில் கசப்பு தன்மை இருக்குது. வாழைப்பூவில் வந்து லைட்டாக தான் கசக்கும். அந்த கசப்பு தன்மைலாம் இந்த வடை சுட்டோம்னா போயிடும். அதனால் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது, அதிகரிக்கும். அதனால நீங்கள் வாழைப்பூ கூட்டாவோ இல்லை வடையாவோ இல்லை பொரியல் பண்ணியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது இந்த நேரத்தில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டோன்றதுல ஐயமே இல்லை. சரிங்களா? இது சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் வாழைப்பூ வடை. உங்களுக்கு எனக்கும் பிடிச்ச வாழைப்பூ வடை, ரொம்ப சுவையான வாழைப்பூ வடை. அதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் அம்மா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள் வாழைப்பூ வடை, சுவையான வாழைப்பூ வடை. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் வாழைப்பூ வடை. நன்றி, வணக்கம்.